இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின் வரும் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 72. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 45-52 முடிய. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி
தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சைதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரைக் கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்த காலத்தில் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவர் ஜானஸ் ரஷ். இவர் தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹிட்லரை நேரடியாகவே ஆதரித்தவர். ஆனால் ஹிட்லரின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஜெர்மனியில் புதிய ஆட்சி மலர்ந்தபோது புதிய ஆட்சியாளரால் தான் கொல்லப்படலாம் என்பதை உணர்ந்தவராய் இவர் ஸ்லோவேனியா என்ற இடத்தில் இருந்த தன் சகோதரிக்கு சொந்தமான பண்ணை நிலத்தில் ஒளிந்து கொண்டார். அங்கே இவரை யாரும் பார்க்கவில்லை. இவரும் எந்த இடத்திற்கும் போகவில்லை. இப்படி மறைந்து வாழ்ந்த இவரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிலர் கண்டுபிடித்தனர். அவர்கள் இவரிடம், எதற்காக நீங்கள் இப்படி 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தீர்கள் என்று வியப்போடு கேட்டபோது இவர் அவர்களிடம், ஆட்சியாளர்கள் என்னை பிடித்து கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தால்தான் என்று வருத்தத்தோடு சொன்னார். ஹிட்லரின் மறைவிற்கு பிறகு ஜெர்மனியின் ஆட்சியாளர்கள் எத்தனையோ பேர் மாறியிருந்தார்கள். அப்படி இருந்தும் தான் ஹிட்லருக்கு ஆதரவளித்ததற்காக கொல்லப்படலாம் என்று இந்த மனிதர் அஞ்சு வாழ்ந்தது வேடிக்கையாக இருக்கிறது. அச்சம் ஒரு மனிதரின் வாழ்வை சிதைத்துவிடும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. நற்செய்தியில் இயேசு அஞ்சாதீர்கள் என்கிறார். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவால் அனுப்பப்படுகிறவர்களுக்கு அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவரது துணையும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. நற்செய்தியில் இயேசு அப்பங்களை பழுக செய்த நிகழ்விற்கு பிறகு தன் சீடர்களை தனக்கு முன்பாக அக்கரையிலுள்ள பெத்சைதாவிற்கு அனுப்பிவிட்டு தனியாக இறைவனிடம் வேண்ட செல்கிறார். இயேசு தங்களை அனுப்பி வைத்திருக்கிறார், அதனால் அவர் தங்களுக்கு துணை செய்ய வருவார் என்று சீடர்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இயேசு கடல் மீது நடந்து வந்ததைக் கண்டு அஞ்சி பேய் என நினைத்து அலறுகிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய யோவான் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்கிறார். இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவின் மீது உண்மையான அன்பிருந்திருந்தால், அவர்கள் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்திருந்தால் இப்படி அஞ்சி இருக்க மாட்டார்கள். அன்பில்லாததாலும் நம்பிக்கை இல்லாததாலுமே
அவர்கள் அஞ்சுகிறார்கள். நாம் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அச்சத்தை தவிர்த்து விடுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, அச்சம் பலவிதமான உடல் நோய்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் அஞ்சாதிருப்போம். நம்பிக்கையும் அன்பும் இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. மனிதர்களுக்கு அஞ்சிட தேவையில்லை. ஞானத்தின் உறைவிடமே ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வதில் தவறில்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எசாயா புத்தகத்தில் 41 அதிகாரம் 10 ஆண்டவர் கூறுகிறார். எனவே இறையேசில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அச்சமின்றி வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.